வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும், அதுவும் 2 நபர்களுக்கு கொடுக்கப்படும். ஒன்று கட்சியின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கும், இரண்டாவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும் என்றும், சரி 2 துணை முதல்வர் பதவி எதற்காக? ஒன்று குடும்ப அரசியலை வளர்ப்பதற்காக, மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை குசிப்படுத்துவதற்காகத்தான் இந்த அறிவிப்பு என்றும் தற்பொழுது செய்திகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். 2024 ஜனவரி 21 சேலத்தில் திமுகவின் இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. மாநாடு முடிந்ததுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்தது. ஆனால் துணை முதல்வர் பதவி கொடுத்தால் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்று கூறி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்றும், தேர்தல் பணிகளை முடித்துவிட்டு அதற்கு பிறகு நாம் யோசிக்கலாம் என்றும், அப்பொழுது மக்கள் மத்தியில் குழப்பங்களை எதிர்க்கட்சியினர்கள் உருவாக்க முடியாது என்றும் ஸ்டாலின் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருந்தார். தற்பொழுது துணை முதல்வர் பதவிக்கு தயாராகிவிட்டாரா உதயநிதி என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் திமுகவின் மத்தியில் மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வருக்கு தயாராகி இருக்கிறார் என்று கூறப்படுகிறதை தவிர, மற்றபடி மக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் மத்தியிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராவதற்கே தகுதியில்லை என்றும், அவருக்கு இன்னும் விளையாட்டுத்தனம்தான் இருக்கிறது என்றும் தற்பொழுது வரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே தான் தற்பொழுது மீண்டும் குடும்ப அரசியல் என்று திமுகவை யாரும் கூறிவிடக்கூடாது என்பதற்காகவும், திமுகவின் நிர்வாகிகளை குசிப்படுத்துவதற்காகவும் துரைமுருகனை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைப்பதாக இம்மாத இறுதிக்குள் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதற்கு முன்பாகவே குறிப்பாக துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும். இளம் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதோடு மட்டுமல்ல, மூத்த அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதாகவும், அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பிடியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பதவியிலிருந்து விலக்குவதாகவும் செய்திகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது தந்திரம் என்றும், குடும்ப அரசியலை கேள்விகள் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் நரித்தந்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.